கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவது இல்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். ஆசீர்வாதத்தை மட்டுமே, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை மட்டுமே இந்த இம்மானுவேலருக்குள்ளாக இருந்து எடுத்து ஒவ்வொரு நாளும் காணொளியாக பதிவிட முடியும். கண்டிப்பா அதை செய்ய முடியும். ஆனா மற்ற வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் என்னங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனாலதான் ஒரு சில நிமிடங்கள் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற வார்த்தைகளை நான் பதிவிடுகிறேன். ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்த மட்டிலே கர்த்தருடைய வசனம் எதை சொல்லுகிறதோ அதை முழுமையாய் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை பாருங்க, மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவது. ஏன் சில பேருடைய வாழ்க்கையில நன்மையே நடக்க மாட்டேங்குது, எது எடுத்தாலும் தீமையாவே இருக்குது? என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய இருதயம் மாறுபாடா இருக்கு. கர்த்தருக்கு புறம்பான காரியத்தை செய்கிறதா இருக்கு, கடவுளுக்கு புறம்பான காரியத்தை செய்கிறதா இருக்கு, மனிதர்களுக்கு விரோதமாக செய்கிற ஒரு இருதயமாக இருக்கும். அதுதான் மாறுபாட உள்ள இருதயம். அவனுடைய இருதயம் நன்மையை கண்டடையாது. ஏன்னா அவன் எப்பொழுதுமே என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரட்டு நாவுள்ளவனா இருப்பான். சொல்லிட்டு சொல்லுலன்னு சொல்லுவான், செஞ்சுட்டு செய்யலன்னு சொல்லுவான். 4 பேருக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவன் பெரிய விஷயத்த சொல்லிடுவான். அங்க ஒரு மிகப்பெரிய கலகமே ஏற்படும். நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சபையிலையாகட்டும் அல்லது வீட்டிலேயாகட்டும் அல்லது உறவுகளுக்குள்ளேயாகட்டும் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, என்ன இவங்கெல்லாம் ரொம்ப ஒற்றுமையாவே இருக்கிறாங்க, இந்த திருச்சபையில ஒரு பிரச்சனை இல்லாம அமைதியா இருக்குதே, அது இல்லாம இந்த குடும்ப சமாதானமாவே இருக்குதே, இவருடைய சொந்த பந்தமெல்லாம் ரொம்ப சமாதானமா இருக்கிறாங்களே, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா ஒண்ணும் நல்லா இல்லையே, ஒரு சண்டையும் சச்சரவா தானே இருக்கணும் அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஒரு மனிதனை கொண்டு ஏவுவான். அந்த மனிதனுடைய அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த மாறுபாடு உள்ள இருதயம் உள்ள. ஏன்னா இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி யாரை கெடுக்கலாமோன்னு திரிவான். ஆலோசனை வழங்குற மாதிரி துராலோசனை வழங்கிடுவான். ஒருத்தனை நன்மையான வழியில நடத்துற மாதிரி கெட்ட வழிக்கு வழி நடத்துவான். இவன் தான் மாறுபாடு உள்ள இருதயம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களை நாம கண்டுகொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை கர்த்தர் சொல்றார். என்னன்னு, மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைய மாட்டான். அவனுக்கு என்னைக்குமே அவனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்பவும் அவன் திருந்த மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாவது போகணும்னு சொல்லுவான். என் குடும்பமே காலியானாலும் பரவாயில்ல, அவன் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லுவான். இப்படிப்பட்ட சிந்தனை உள்ள மாறுபாடான இருதயம் உள்ளவன் ஒரு நாளும் நன்மையை கண்டடைய மாட்டான். ஏன்னா அவனுடைய வாயின் வார்த்தையை அவனுக்கு நியாயம் தீர்ப்பு. என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை வாழ விட மாட்டேன்னு சொல்லுவான். எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை வாழ விட மாட்டேன். எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணு போகணும். என் பிள்ளைகளே என்னை எல்லாரும் விட்டுட்டு போனாலும் சரி, அவன் புள்ள நல்லா வாழ்றதை நான் விட மாட்டேன். இப்படி எல்லாம் எத்தனை பேர் சபதம் போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மாறுபாடான இதயம். அவன் ஒரு நாளும் நன்மையை கண்டடைய மாட்டான். அவன் வாழ்க்கை முழுசும் எரிச்சலும் பொல்லாப்பும் கஷ்டமும் பிரச்சனையுமா தான் இருக்கும். அவன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்கவே இருக்காது. நாம அறிவுரை சொன்னாலும் அவன் ஏத்துக்கிட மாட்டான். அடுத்து சொல்றாரு பாருங்க,
புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். அவன் என்ன பண்ணுவானா, புரட்டு நாவுள்ளவனா இருப்பான். இப்படி ஒரு குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு அவன் தான் காரணமா இருப்பான். சொல்லாத விஷயத்த சொல்லன்னு சொல்லுவான். கணவன் சொல்லாத விஷயத்த மனைவி கிட்ட போய் உங்க வீட்டுக்காரர் இப்படி சொன்னாருன்னு சொல்லுவான். மனைவி சொல்லாத விஷயத்த உங்க மனைவி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி கணவன்கிட்ட போய் சொல்லுவான். உன்னோட பிள்ளைகள் எல்லாம் வெளியே இப்படி சொல்லி திரியிறாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொல்லுவான். அப்போ உன் உறவுக்காரர் ஒருவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி என்ன பண்ணுவான், நம்ம கிட்ட வந்து சொல்லுவான். இப்படி புரட்டு நான் உள்ளவன் சண்டை பிரச்சனை வந்ததற்கு பிறகு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லலன்னு சொல்லி, நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லுவான். அவன் ஒரு நாளும் நன்மையை கண்டடையும். அன்பானவர்களே, ஒருவேளை நமக்குள்ள அந்த புத்தி இருந்துச்சுன்னா மாத்திக்குவோம். நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மாத்திக்கலாம். நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நம்மை போலவே மற்றவர்களும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும். நம்மை போலவே மற்றவர்களும் சமாதானத்தின் பாதையில நடக்கணும். நம்மை போலவே எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கணும்னு நாம நினைக்கலாம். ஆனா இந்த மாறுபாடான இருதயம் உள்ளவனை போலவும் புரட்டு நான் உள்ளவனை போலவும் நாம ஒரு நாள் இருந்துட வேண்டாம். அவர்களோட சாவகாசமும் நமக்கு வேண்டாம். அவர்களை இனங்கொண்டு அடையாளம் தெரிந்து அவர்களை விட்டு விலகி கொள்ளுவதற்கு கர்த்தரிடத்துல நாம அனுதினமும் ஜெபம் பண்ணணும். அன்பானவர்களே, அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் நன்மையை சுதந்திரிக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. இதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறது. உணர்ந்து கொள்ளுங்க, ஜாக்கிரதையா இருங்க, கடவுளிடத்துல ஒப்படைங்க. ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதத்தை நம்மால் காண முடியும். இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நாம நன்றி சொல்வோம். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. புரட்டு நாவுள்ளவனை போல நாங்கள் இருந்து விடாதபடி, மாறுபாடான இதய உள்ளவர்களாக நாங்கள் இல்லாதபடி, ஒரே இருதயம் என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் நிமித்தமாக நாங்கள் நன்மையை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எந்த விதத்திலும் புரட்டு நாவுகளைப் போல நாங்கள் புரட்டி புரட்டி பொய் பேசாமல் உண்மையை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுவதற்கு நீர் எங்களுக்கு ஞானத்தை தார். உடைய கிருபை என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.